ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னுடைய ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்கி லீவுன்றதுனால மார்னிங் 7 o'clock தான் எழுந்தேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தூங்கியாச்சு. நேற்று நைட்டு கிச்சன் க்ளீன் பண்ணவே இல்லை. இன்றைக்கி காலையில் எழுந்ததும் சாப்பாடு தான் அடுப்பில் வச்சேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தான் கிச்சன் க்ளீன் பண்ணணும். பால் காய்ச்சி வச்சுட்டு வாசல் தெளிக்கிறதுக்காக வந்துட்டேன். நாங்கள் வாசல் மட்டும்தான் எப்போவுமே தெளிப்போம், கோலம் போட மாட்டோம். ஃபஸ்ட்லேருந்தே அப்படி தான். வாசல் தெளிச்சுட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்ச கார்டன் ஏரியாவுக்கு வந்தாச்சு. எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். இந்த ஒரு தொட்டியில் மட்டும் 3 செடி வச்சுருந்தேன். தழுத்ததுக்கு அப்புறமா மாற்றி வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் ஒரு செடி வேஸ்ட் ஆயிடுச்சு. இன்னொன்றும் வேஸ்ட் ஆயிரும்னு நினச்சேன். ஆனால் அது இப்போ தான் அழகாக குட்டியாக தழுத்து வந்திருக்கு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் காஃபி பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு உருளைக்கிழங்கு மசாலாவும் தயிர் சாதமும். உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போடணும். வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, குழம்புத்தூள் 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து தண்ணிலாம் வற்றினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கட்டியாக வந்ததும் இறக்கிற வேண்டிதான். இது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுலேயும் தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு நான் எப்போவுமே தயிரை லைட்டாக கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுவேன். அப்போ தான் தெரிஞ்ச மாதிரி இருக்காது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஒட்டடை அடிக்கிறது தான். பெருக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒட்டடை அடிச்சுக்கிட்டேன். இன்றைக்கி லைட்டாக தான் ஒட்டடை இருந்தது. ஒரு சில நேரம் ஒட்டடை இருக்காது. இல்லைனாலுமே நான் லைட்டாக அந்த மாதிரி தூசி எதுவும் படாத மாதிரி லைட்டாக தட்டி விட்டுருவேன். அப்போ தான் வீடு பார்க்குறதுக்கு எப்போவுமே நீட்டாக க்ளீனாக இருந்த மாதிரி இருக்கும். பெருக்கி முடித்ததும் இன்றைக்கி லீவுன்றதுனால பாப்பாவுடைய ஸ்கூல் பேக், லஞ்ச் பேக் எல்லாத்தையுமே துவைக்கிறதுக்காக ஊற வச்சுட்டேன். ஊற வைக்கிற வரைக்கும் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தது. ஆனால் ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி சிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய பாத்திரம் இருந்தது. எல்லாத்தையும் விளக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே கண்ணாடி பாத்திரம் தான் விளக்குவேன். அதுக்கப்புறம் தான் சில்வர், அலுமினிய பாத்திரம்லாம் விளக்க ஆரம்பிப்பேன். சிங்கில் இருந்த எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கிச்சன் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி கிச்சனுடைய கவுண்டர் டாப்பை நான் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி விட போகிறேன். அதனால் கிச்சன் கவுண்டர் டாப் மேலே இருந்த எல்லா பொருளையுமே எடுத்து கீழே இறக்கி வச்சுட்டேன். இந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இது நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். இதோடைய குவாலிட்டி பற்றி ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் ஸ்மாராக தான் இருந்ததுன்ட்டு. இந்த செராமிக் ஜார்லாம் இருக்கு இல்லையா, இது நான் பாண்டிச்சேரியில் வில்லியனூர் மாதா கோயில் திருவிழாவுக்கு போயிருக்கும்போது வாங்கியிருந்தது. அதுக்கப்புறம் நான் வேளாங்கண்ணிலையும் ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க லாங் வீடியோவாக போட்டிருந்தேன். நீங்கள் அதை பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். கிச்சனுடைய கவுண்டர் டாப்பில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி விம் சோப் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு திரும்பியும் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டுட்டேன். கவுண்டர் டாப் மட்டும்தான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கழுவி விடுவேன். கேஸ் ஸ்டவ்வை இந்த மாதிரி விம் சோப் போட்டுட்டு அந்த வைப் பண்ணுற கிச்சன் வைப்பை வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துருவேன். இதில் தண்ணி அதிகம் ஊற்ற மாட்டேன். இந்த மாதிரி கவுண்டர் டாப் ஃபுல்லாக சிங்கையும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் இன்னும் காயலை. ஆனாலும் நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ஸ்டீல் ஸ்டாண்ட்லாம் இருக்கு இல்லையா, அதில் கேப் இருக்குது. நம்ம ஆர்கனைஸ் பண்ணாலும் உடனே காஞ்சிரும். அதனால் சீக்கிரமாகவே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் இதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கிட்டே ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா நெத்திலி மீனும் சிக்கனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நெத்திலி மீனை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சிக்கன் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்க 11 மணி ஆயிடுச்சு. ஸ்கூல் பேக்லாம் ஊற வச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால் ஸ்கூல் பேக்கை துவைச்சி வச்சுட்டேன். ஆனால் காய வைக்க போகலான்னு பார்த்தா இன்னும் மழை தூரிட்டு தான் இருந்தது. அதனால் லஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காய வைக்கலான்ட்டு லஞ்ச் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பிரியாணி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சீரக சம்பா சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சுட்டேன். சீரக சம்பா அரிசி ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. அது ரொம்ப நேரம் ஊறிச்சின்னா அரிசி உடஞ்சிரும். சாப்பாடெலாம் உடஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் ஊறினாலே போதும். கொஞ்சம் லேட்டாகவே நம்ம அதை ஊற வச்சுக்கலாம். இப்போது சீரக சம்பா பிரியாணிக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, அந்த ஏலக்காய், அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு பெருஞ்சீரகமும் மிளகும் போட்டிருக்கேன். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வரணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குன்னு கறியை விட்டுறாதீங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் தக்காளி சேர்க்கணும். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இதோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ இதில் புதினா, மல்லி, பச்சை மிளகாய், 4 சின்ன வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்கணும். ஏன்னா சீரக சம்பா பிரியாணியோடைய கலரே வேறு மாதிரி இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் கிண்டிட்டு இதில் பிரியாணி மசாலா, சிக்கன் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன், கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் தயிர் சேர்க்கணும். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்போ இதில் சிக்கன்
சேர்க்கணும். சிக்கன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் மூடி போட்டு வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். சிக்கன் வந்து 90% வெந்திருக்கும். இந்த கேப்பில் பாப்பா வந்து தயிர் வெங்காயம் ரெடி பண்ணிட்டு இருந்தா. இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து 90% வெந்துருச்சு. இதில் வந்து எப்பவும் போல் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இது நல்லா கொதித்து வரட்டும். சைடில் நான் முட்டையும் இன்னொரு பாத்திரத்தில் அவிய வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் வந்து அரிசி சேர்க்கணும். அரிசி சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கங்க. நான் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். இதில் வந்து அரை எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புதினா இலை மல்லி இலை போட்டுட்டு இதை மூடிட வேண்டியதான். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். இது நல்லா கொதிக்கிற சவுண்டு கேட்கும்போது இதை சிம்மில் வச்சு 10 நிமிஷம் வைக்கணும். நான் சைட்லேயே சிக்கன் பொரிக்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இறக்கி வச்சுட்டு ஒரு பழைய தோசைக்கல் ஏதாவது இருந்ததுன்னா இதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஹீட் ஆனதும் இப்போ பிரியாணி பாத்திரத்தை தூக்கி தோசைக்கல் மேலே வைக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். 25 நிமிஷம் இதை ஓப்பன் பண்ணாமல் தம் போட்டு வச்சுருக்கணும். நான் முட்டை அவிச்சதையும் அந்த மூடி மேலே தூக்கி வச்சுருந்தேன். அவ்வளோதான். 25 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்கும். சீரக சம்பா பிரியாணி டேஸ்ட்டே தனி தான். எனக்கு வந்து சீரக சம்பா பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. மதியம் லன்ச்லாம் சாப்பிட்டுட்டு இனி ரெஸ்ட் எடுக்கிற நேரம் தான். ஈவினிங் வரைக்கும் ரெஸ்ட்டு தான். ஸ்டவ்வில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு நாய்க்குட்டிக்கு சாப்பாடு. மதியம் 2 மணிக்கு தான் தூறல் இல்லாமல் இருந்தது. அப்போ போய் பேக்கை காய வச்சுட்டு வந்துட்டேன். மதியம் லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் ஃப்ரீ தான். இதோட ஈவினிங் தான் வேலை. நைட்டுக்குமே பிரியாணி இருந்தது. அன்றைக்கி மீஷோவில் வாங்கின ஷீட் வந்து இன்னும் விரிக்கவே இல்லை. சரி, இன்றைக்கே விரித்து வச்சிடலான்ட்டு ஷெல்ஃபில் இருந்த எல்லா பொருளையும் எடுத்து கீழே வச்சுட்டு இருந்தேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை செஞ்சேன்னா இன்னொரு வேலை வந்து நான் செய்ய மாட்டேன். அடுத்த நாள் தான் அந்த வேலையை செய்வேன். இன்றைக்கி வந்து இந்த ஷீட்டு மட்டும் விரிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அந்த பாக்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாலாம் க்ளீன் பண்ணலை. ஷெல்ஃபை மட்டும் லைட்டாக தூசி தட்டி விட்டுருந்தேன். மற்றபடி ரொம்ப டீப்பாலாம் க்ளீன் பண்ணலை. ஷீட் மட்டும்தான் விரிச்சிருந்தேன். என்னுடைய ஷெல்ஃபு பார்த்திங்கன்னா அகலம் வந்து ரொம்ப கம்மி. அதனால் அந்த ஷீட்டை வந்து நம்ம 2ஆக மடித்தாலே அந்த ஷெல்ஃபுக்கு கரெக்டாக இருந்தது. ஆனால் அப்படி போடாமல் நான் வந்து அந்த கடப்பாக்கல்லை வந்து மறைக்கிற மாதிரி போட்டிருந்தேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்தது. இப்போ வந்து ஷீட் விரிச்சிட்டு என்னென்ன பொருள்லாம் ஏற்கனவே வச்சுருந்தனோ அதே பொருளே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஷீட் விரித்ததும் ஷெல்ஃபை பார்க்குறதுக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருந்தது. அவ்வளோதான். சாட்டர்டே அன்னைக்கு என்னுடைய டே இந்த மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.